நேராக விஷயத்துக்கு வருவோம். 3,00,000 கோடி ரூபாய். ஆமாங்க, 3,00,000 கோடி டிஃபென்ஸ் மார்க்கெட். இந்தியாவின் பாதுகாப்பு தலைநகரமா நம்ம தமிழ்நாடு மாறப்போகுதாம். பொதுவா தமிழ்நாடுனாலே ஆட்டோ ஹப், அதாவது கார்கள் தயாரிக்கிற இடம் தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஆனா இப்போ இங்க ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் மற்றும் டெக்னாலஜி புரட்சி சத்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கு. அது எப்படி சாத்தியமாகுதுன்னு இந்த எக்ஸ்பிளைனர்ல ரொம்ப டீட்டெயிலா நான் சிம்பிளா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல யுண்டாய், ஃபோர்டுன்னு நம்ம குடும்பங்களுக்கு தேவையான கார்களை மட்டுமே தயாரிச்சுட்டு இருந்த நம்ம மாநிலம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் மாறி டிஆர்டிஓ, இஸ்ரோ, டாடா, எல்என்டி மாதிரியான பிரம்மாண்டமான டிஃபென்ஸ் நிறுவனங்களோட கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு. அது எப்படி? சாதாரணமா கார்களை உற்பத்தி செஞ்சுட்டு இருந்த ஒரு மாநிலம் சடனா அதிநவீன பாதுகாப்பு தளவாடங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு. சரி, இந்த எக்ஸ்பிளைனரோட ரூட் மேப்பை இப்போ பார்த்துடலாம். முதல்ல ஆட்டோலேருந்து டிஃபென்ஸ் ஹப்பா மாறினது, அப்புறம் மேக் இன் இந்தியா திட்டத்தோட தாக்கம், இந்த பிரம்மாண்டமான சந்தைக்கு ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தாங்க, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, கடைசியா இதுல இருக்கிற சவால்கள், இதையெல்லாம் தான் நம்ம சுருக்கமா அலச போறோம். ஓகே, முதல் பாயிண்டான ஆட்டோமொபைல் ஹப்ல இருந்து டிஃபென்ஸ் ஹப்பாக மாறின அந்த மாசிவான இண்டஸ்ட்ரியல் ஷிஃப்ட் பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். பல வருஷங்களா, ஏன் பல தசாப்தங்களாவே நம்ம நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை, ஆயுதங்களை வெளிநாடுகள்ல இருந்து தான் பல கோடிகள் கொடுத்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இனிமே வாங்குறத நிப்பாட்டிட்டு நாமே தயாரிப்போம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை இந்தியா எடுத்திருக்கு. சொல்ல போனா இது ஒரு மிகப்பெரிய பவர் ஷிஃப்ட். அடுத்து ரெண்டாவது செக்மெண்ட், தி மேக் இன் இந்தியா ஷிஃப்ட். அதாவது இறக்குமதியிலிருந்து தற்சார்பு நிலைக்கு நாம மாறுற அந்த பயணம். இந்த டைம்லைனை பாருங்களேன், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு விமானங்கள், ரேடார்கள், டேங்குகள்னு எல்லாத்துக்கும் நம்ம முழுமையா வெளிநாடுகளை தான் நம்பி இருந்தோம். ஆனா ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, அப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கப்படுது. இதோட ரிசல்ட், இன்னைக்கு இந்தியா முழுக்க பல இடங்கள்ல டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸை நம்ம உருவாக்கிட்டு வரோம். இது சாதாரண மாற்றம் கிடையாதுங்க. சரி, மூணாவது மற்றும் ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன் தமிழ்நாடு இந்தியாவோட டிஃபென்ஸ் ஹப்பா மாறுறதுக்கு தமிழ்நாட்டையே ஏன் குறி வைக்கணும்? ஒரு டிஃபென்ஸ் ஹப் உருவாக்குறது சும்மா 4 ஏக்கர் நிலத்தை ஒதுக்குற மேட்டர் கிடையாது. இதுக்கு திறமையான இன்ஜினியர்கள் வேணும், பிரம்மாண்டமான ஃபேக்டரிஸ் வேணும், எந்த தடையும் இல்லாத உலகத்தரமான சப்ளை செயின், துறைமுகங்கள், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ், அப்புறம் ரிசர்ச் சென்டர்ஸ்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த அத்தனை உள்கட்டமைப்பு வசதிகளும், அதாவது இந்த என்டையர் ஈகோசிஸ்டமும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா செட் ஆகியிருக்கு. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு படி முன்னாடி நிக்க இதுதான் முக்கியமான காரணம். இதோ இந்த டேபிள பாருங்க. சென்னை பல வருஷமா ஆட்டோமொபைல்ல கிங். ஓசூர் பாத்தீங்கன்னா பிரிசிஷன் இன்ஜினியரிங்ல ரொம்ப ஸ்ட்ராங். கோயம்புத்தூர், திருச்சி ரெண்டும் ஹெவி மேனுஃபேக்சரிங்ல பின்னி பெடல் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சேலம் ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட்ஸ் தயாரிப்புல பெரிய ஆளு. சோ இந்த ஊர்களோட பலமெல்லாம் ஒன்னு சேரும்போது டிஃபென்ஸ் உற்பத்திக்கு தேவையான பேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சுகுது. இட்ஸ் லைக் அ பெர்ஃபெக்ட் மேட்ச். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம், தி 3 lakh crore மார்க்கெட். இது வெறும் துப்பாக்கி, தோட்டாக்களை தாண்டிய ஒரு மாபெரும் சந்தை. இந்த நம்பரை கொஞ்சம் உத்து கவனிங்க. 3,00,000 கிடையாதுங்க, 3,00,000 கோடி ரூபாய். அடுத்த சில வருஷங்கள்ல இந்தியா டார்கெட் பண்ணிருக்கிற டிஃபென்ஸ் மார்க்கெட்டோட மொத்த மதிப்பு இதுதான். நம்ம எக்கானமிய வேற லெவலுக்கு கொண்டு போற ஒரு இமாலய வாய்ப்பு இதுன்னு தான் சொல்லணும். இந்த 3,00,000 கோடி ரூபாய் மார்க்கெட்னாலே நிறைய பேருக்கு துப்பாக்கி, பீரங்கின்னு தான் தோணும். ஆனா ஆக்சுவலா மாடர்ன் வார்ஃபேர் எல்லாமே இப்போ சாஃப்ட்வேர், ஏஐ கையில தான் இருக்கு. ட்ரோன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரேடார் சிஸ்டம்ஸ், சேட்டலைட் பார்ட்ஸ்னு அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்கள்ல தான் இந்த சந்தையோட உண்மையான பிரம்மாண்டமே ஒளிஞ்சிருக்கு. இப்போ 5வது செக்மெண்ட், யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. பொருளாதாரத்தை பத்தி பேசினது போதும். ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு, அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதனால என்ன லாபம் பார்ப்போம். நீங்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, ரோபோட்டிக்ஸ் இல்ல ஏரோஸ்பேஸ் இந்த ஃபீல்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா பாஸ், இது கன்ஃபார்மா உங்களுக்கான டைம் தான். இந்த மாதிரியான அதிநவீன டிஃபென்ஸ் உபகரணங்களை டிசைன் பண்ணி உருவாக்க லட்சக்கணக்கான புது வேலை வாய்ப்புகள் திறமையான இளைஞர்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. இந்த கோடிக்கணக்கான ரூபாய் வாய்ப்புகள் எல்லாமே பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டுமே போயிடாது. ஏன்னா ஒரு போர் விமானத்தை ரெடி பண்ணா ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படும். இந்த உதிரி பாகங்களை எல்லாம் யார் தயாரிக்க போறா? நம்ம ஊர்ல இருக்கிற எம்எஸ்எம்இக்கள், அதாவது சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் தான்.
ஸோ இதனால நம்ம லோக்கல் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து சொன்ன ராக்கெட் வேகத்துல வளரும். கடைசியா 6வது பகுதி எதிர்கால சவால்கள். எல்லாமே சூப்பரா இருக்குன்னு நினைக்கும் போது இதுல இருக்கிற ரியாலிட்டியும் நாம பார்த்தாகணும். குளோபல் டிஃபென்ஸ் மார்க்கெட்ல நாம காம்பீட் பண்ணோம்னா அது அவ்வளோ ஈஸி இல்ல. சில ரொம்ப கடுமையான ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணியாகணும். முதல் விஷயம், தரத்துலயும் சரி பாதுகாப்புலயும் சரி நோ காம்ப்ரமைஸ். ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரகசியத்தன்மை மற்றும் செக்யூரிட்டி. மூணாவது, உலகத்தரமான டெஸ்டிங் மற்றும் தொடர்ச்சியான R&D. இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது ஒட்டுமொத்த தேச பாதுகாப்பையே பேரிழப்பாக்கிடும். ஆக மொத்தம் இது ஒரு நீண்ட கால திட்டம், ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. இது சக்சஸ் ஆகணும்னா கவர்மெண்டோட தொடர்ச்சியான சப்போர்ட், பிரைவேட் கம்பெனிகளோட இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் டெக்னாலஜி அப்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். பல வருஷ உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுற ஒரு தொடர் பயணம் இது. சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாட்டோட இந்த ஆட்டோ கேபிட்டல் டு டிஃபென்ஸ் ஹப் டிரான்சிஷன் ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதுகாப்பு சக்தியிலேயே ஒரு மாபெரும் அதிர்வலையை உருவாக்க போகுது. புது பிசினஸ், புது வேலைவாய்ப்புகள், எக்ஸ்போர்ட்ஸ்னு இந்த மாற்றத்தால நம்ம நாட்டோட வலிமை சர்வதேச அளவுல உயருங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட், இங்கே இருக்கிற சூப்பரான ஈகோசிஸ்டம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எதிர்காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு தலைநகரமாக தமிழ்நாடு உருவெடுக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு டீப்பான சுவாரஸ்யமான எக்ஸ்பிளைனரில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள், நிறையா கற்றுக்கலாம்.